58வது சுதந்திர தின உரையாட்சி போட்டி. வணக்கம், என் பெயர் கர்சன். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். காந்திஜி நினைவு தொடக்கப் பள்ளி, எம். ராமச்சந்திரபுரம், சிவகாசி வட்டம், விருதுநகர் மாவட்டம். நான் மகாகவி பாரதியை பற்றி பேச வந்துள்ளேன். கவி எழுதுபவன் கவி என்று கவிதையே வாழ்க்கையாக உரையும், வாழ்க்கையே கவிதையாக செய்தோர் அவனே கவி பாரதி. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். கவி பாடும் திறமையால் நம் அனைவரையும் கவர்ந்த பாரதியை பற்றி பேச வந்துள்ளேன். புரட்சி கவிஞர் மகாகவி பாரதியார் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் சின்னசாமி லக்கும் அம்மையார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதி தமிழ் கவிதைகளும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திறந்தார். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். அச்சமென்பது உச்சி மீது வானிடிந்து ஈழுகின்ற போதிலும் அச்சமென்பது என்ற வரிகள் அவரின் விடுதலை உணர்வை வெளிப்படுத்துகின்றன. மன்னர் இவருடைய கவித்திறனை பாராட்டி கலைமகள் என பொருள்படும் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். புதுக்கதையின் தந்தை, விடுதலை கவி, பாட்டுக்கு ஒரு புலன் பாரதி, நீடுதுயில் நிற்க பாடி வந்த நிலா, தற்கால இயக்கத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார் பாரதி. சிந்துவுக்கு தந்தை செந்தமிழ்த்தேனி, புதிய அறம்பளர்ந்த அறிஞர், மரமளர்ந்த மன்னன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவர்களை பூந்துள்ளார். இவர் இந்தியா விஜய முதலான எதிர்களை நடத்தி விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்டவர். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என பல நூல்களை எழுதியுள்ளார். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் பாரதி. 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் 31ஆம் வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்தார் பாரதி. பாரதி மறைந்தாலும் அவரது புகழ் தமிழ் மொழி உள்ளவரே மண்ணை விட்டு மறையாதே என கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சுதந்திர இயக்கத்துக்கு நன்றி. வணக்கம்.